நான் ஒரு 6த் ஸ்டாண்டர்ட் படிச்சதுலருந்து, இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேர்ட் மட்டும் கேட்காம என்னோட ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் நான் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. ஒரு 6த்லேருந்து 7த் போறதுலேருந்து 7த்லேருந்து 8த் போறதுலேருந்து என்னோட ஃபுல் ஸ்டடீஸ் அதாவது நான் பிஜி கம்ப்ளீட் பண்ற வரைக்கும், இந்த வேர்டு நான் டீச்சர்ஸ்ட்ட இருந்து கேட்காம ஒரு இயர் கூட கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. அது அவங்களோட இப்படி மூல மந்திரமா என்னவோ தெரியல. அந்த வேர்டு இல்ல எங்களுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. எங்க ஹோல் பேட்ச்ச தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு தான் அப்படி சொல்றாங்களா? இல்ல எல்லாருக்குமே இப்படிதான் சொல்லி அவங்க என்கரேஜ் பண்றாங்களா? பூஸ்ட் பண்றாங்களா? நம்மள நல்வழிப்படுத்துறாங்களா? என்னவோ தெரியவே இல்ல. அந்த வேர்ட் என்னன்னா, "உங்கள மாதிரி ஒரு வொர்ஸ்ட் பேட்ச் நான் பார்த்ததே கிடையாது." அப்படின்னு அந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த வேர்டு எல்லா பேட்ச்சுக்குமே சொல்லுவாங்களோ என்னவோ தெரியல. யாரெல்லாம் இந்த மாதிரி வேர்டு கேட்டு கடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னன்னா, உட்டத புடிக்கிறோம். சிக்கன் பிரியாணில சொதப்புனா தான் மஷ்ரூம் பிரியாணில சக்சஸ் ஆகுறோம்ன்னு சொல்லிட்டு, காலையிலேயே நிலாவ பார்த்துட்டு இன்னைக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணது தான். சைட்ல வந்து கொஞ்சம் மஷ்ரூம் பெப்பர் கறியும் வச்சுட்டு இருந்திருந்தேன். ஆனா, நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னமோ வந்து பிரியாணி மேலேயே தான் குறியா இருந்தது. இதுக்கு நடுவுல வேற கொஞ்சம் கையில கத்தி குத்துவலாம் வாங்கியிருந்தேன். அது ரத்தம் ஸ்டாப்பே ஆகவே இல்ல. ஆனா, காஃபி பொடி வச்சோனே ஸ்டாப் ஆயிருச்சு. உண்மையிலேயே காஃபி பொடி வச்சா நல்லதோ என்னவோ தெரியல. ஆனா, நல்லா எரிஞ்சுது. எனிவேஸ் பிரியாணி வந்து சூப்பரா வந்துச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு குடுத்தாச்சு. ஓகே பாய்.